நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டைமா நீங்க சம்மரி எழுத போறீங்க. யாரு? புது பேட்ச் சம்மரி எழுதணும். சம்மரி என்ன எழுதணும், எப்படி எழுதணுங்கிறதையும் நான் இதுல உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. காலைல வந்து என்ன பண்ணீங்கம்மா? கொஸ்டின் கேட்டாங்களா? சரி, அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டேனா? 10 நிமிஷம் எடுத்தாங்க. சரி. எண்ட் ஆஃப் சாப்டர் ஆன் கவர்னன்ஸ் அண்ட் ரீஷஃபிள். பேசிக்கா கவர்னர்ஸ் ஷஃபிள் பண்றாங்க. சரியா? கவர்னர்ஸ் ஷஃபிள் பண்றாங்க. கொடுங்க. அண்ட் இன்க்ளோரியஸ். க்ளோரியஸ்னா பாசிட்டிவ், இன்க்ளோரியஸ் நெகட்டிவ் மீன். சரியா? இன்க்ளோரியஸ்னா அவமானமான, க்ளோரியஸ்னா பெருமையான, இன்க்ளோரியஸ்னா அவமானமான சாப்டர் ஆஃப் அன்எடிஃபையிங் அப்படின்னா கேவலமான, எடிஃபையிங் அப்படின்னா நல்லா இருக்கு, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். எடிபிள்னா சாப்பிடுறது ஓகே. எடிஃபையிங்னா எனக்கு பெனிஃபிஷியலா இருக்குன்னு அர்த்தம். அன்எடிஃபையிங்னா பெனிஃபிஷியல் இல்லாத, நாட் பெனிஃபிஷியல். பாருங்க, நெகட்டிவா தான் ஆரம்பிக்கிறாங்க. பெனிஃபிட் ஆகாத லெசன்ஸ் எதுல? ஸ்டேட்னு பாலிட்டியில வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாலிட்டியில ஸ்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்ட்ரின்னு அர்த்தம். ஸோ ஒரு நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு பெனிஃபிஷியல் ஆகாத லெசன்ஸ் உடைய ஒரு கேவலமான சாப்டர். சரியா? சாப்டர் என்ன ஆகுது? எண்ட் ஆகலாம். அப்ப ஒரு சாப்டர் எண்ட் ஆகலாம். என்ன சாப்டர்? அன்எடிஃபையிங் லெசன்ஸ் உடைய சாப்டர். அன்எடிஃபையிங் லெசன்ஸ் எதுல இருக்கு? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட் கிராஃப்ட்ல இருக்கு. அந்த சாப்டர் எண்ட் ஆகலாம். எங்க? இன் தமிழ்நாடு வித் டிரான்ஸ்பர் ஆஃப் இவர் வெஸ்ட் பெங்கால் மாத்திடுறாங்க. எதுக்கு? அவர் ஃபாலோயிங் த சடன் அண்ட் இங்க பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, இன்எக்ஸ்பிளிகபிள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ரெசிக்னேஷன் ஆஃப் இன்கம்பென்ட்னா இப்போது பதவியில் இருக்கிற யாரு? சிவி ஆனந்த போஸ். இவர் தான் வெஸ்ட் பெங்கால்ல பதவியில இருக்காரு. இன்கம்பென்ட்னா பதவியில இருக்கிற, வெஸ்ட் பெங்கால்ல பதவியில இருக்கிற இவரு என்ன பண்ணிட்டாரு? ரிசைன் பண்ணிட்டாரு. புரியுதாமா? ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணதுனால என்ன ஆகுது? ஆர் என் ரவி எங்க மாத்துறாங்க? வெஸ்ட் பெங்காலுக்கு மாத்துறாங்க. சரியா? எதுக்கு அப்புறம் மாத்துறாங்கன்னா சடனாவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ரெசிக்னேஷன். கரண்டா இருந்த அந்த கவர்னர் சிவி ஆனந்த போஸ். இப்ப தமிழ்நாடுல ஒரு சாப்டர் எண்ட் ஆகுது. எந்த சாப்டரு? இன்க்ளோரியஸ் சாப்டர். இந்த இன்க்ளோரியஸ் சாப்டர் எப்படிப்பட்ட சாப்டரு? எடிஃபை பண்ணாத லெசன்ஸ் இருக்கு. எங்க? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட் கிராஃப்ட். கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட் கிராஃப்ட்னா அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் என்ன தெரியுமாமா? ஒரு புக்கு. பேசிக்கா இந்த புக்கு வச்சுதான் இந்தியாவையே ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற புக்கு தான் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்பு ஆட்சி கலை எப்படி இருக்காங்க, கரெக்டா தான் இது பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு தேவைப்படாத பெனிஃபிட் இல்லாத லெசன் இது. சரி, குபர்னட்டோரியல் அப்படின்னா கவர்னர் ரிலேட்டட். கவர்னர் ரிலேட்டட் முக்கியமான ஒரு கேபு கிடையாது. சரியா? கவர்னர் ரிலேட்டட் சேஞ்ச் ஆஃப் காட். சேஞ்ச் ஆஃப் காட்னா சேஞ்ச் ஆஃப் பர்சன். காட்னா யாரும் தெரியுமா? ராஜா ராணிக்கு வாசல் நிப்பானுங்கல்ல, அவங்கள என்ன பண்ணுவானுங்க? 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ ஆள் மாத்தி விடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சேஞ்ச் ஆஃப் காட். ஸோ சேஞ்ச் ஆஃப் காட்னா சேஞ்ச் ஆஃப் பர்சன். கவர்னர் சேஞ்ச் ஆஃப் பர்சன் எங்க? போலுக்கு போகக்கூடிய இந்திஸ் போல் பவுண்ட் அப்படின்னா, பவுண்ட்னா கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம். எலெக்ஷன் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஸ்டேட்ஸ். சப்ஜெக்ட் யாரு? சேஞ்ச் வருது. எதுக்கு பக்கத்துல? அலாங் சைடு அலாங் சைடு
இப்ப மாற்றுறாங்க, ஆட்கள் மாத்துறாங்க. இந்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் இது எதுக்கு பக்கத்துல வருது? எதுக்கு பக்கத்துல? alongside the change இல்ல that change. இந்த thatனா அந்த சேஞ்ச் சொல்லுது. சேஞ்ச் ஆஃப் 5 other states and 2 union territories. இது ஒண்ணு சேஞ்ச் சொல்லணும், இல்ல எலெக்ஷன் சொல்லணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லணும். இப்போ ஒண்ணு இந்த மாற்றம் வந்துட்டு இந்த 5 ஸ்டேட்டு கூட சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லணும். இல்ல இந்த மாற்றம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் ஸ்டேட்ல இருக்குது, அது இந்த எலெக்ஷன் பவுண்டான 2 ஸ்டேட் கூட சேர்ந்து 5 மத்த ஸ்டேட் இருக்குது, 2 யூனியன் இருக்கு. அப்போ இங்க ஒண்ணு மாற்றம்னு வரணும், இல்லைன்னா எலெக்ஷன் இல்ல போல்னு வரும். சரியா? எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா எனக்கு இங்க கொஞ்சம் கிளியரா இல்லை. பின்னாடி ஒருவேளை வாசிச்சு மீனிங் எனக்கு வரலாம். இந்த 2 ஸ்டேட் இருக்குல்ல, இந்த சேஞ்ச் ஆஃப் பர்சன், இந்த 2 போலுக்கு போகக்கூடிய ஸ்டேட்ஸ் வருது எதுக்கு பக்கத்துல? 5 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி உடைய சேஞ்சுக்கு பக்கத்துல அப்படிங்கிற மீனிங். இல்ல 5 அதர் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி உடைய எலெக்ஷனுக்கு பக்கத்துல. நல்ல இன்டென்ஸா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் ஸ்பீட் ஏத்தி. சரி, எவ்வளவு ஒருத்தர் பேர் கொடுத்துருக்காங்க, கவர்னர் ஆஃப் கேரளா, அனதர் ஸ்டேட் ஃபேசிங் எலெக்ஷன்ஸ். ரைட், எனக்கு புரிஞ்சிச்சு. இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்ப இங்க யார் இருக்கா? எலெக்ஷன். 2 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வருது, அது கூட சேர்ந்து 5 அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. மொத்தம் எத்தனை ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வருது, எத்தனை யூனியன் டெரிட்டரிக்கு எலெக்ஷன் வருது? 6 ஸ்டேட்டா? இதுக்கு என்ன அர்த்தம்? வேற 5 ஸ்டேட், இங்க 2 ஸ்டேட், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், வேற 5 ஸ்டேட், வேற 5 ஸ்டேட், 7, மொத்தம் 9 இடத்துல எலெக்ஷன் வருது. அதுல ஒண்ணுதான் கேரளா. ரைட், வில் ஹோல்ட் அடிஷனல் சார்ஜ் இன் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாடுடைய கவர்னர் யாருன்னா இவருதான், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். சரியா? இவர் தான் கேரளாக்கு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அடிஷனல் சார்ஜ் இருக்கு. வைல் மிஸ்டர் போஸ் யாரு? ஆனந்த போஸ், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல இருந்தாங்க. அப்புறம் ரவி வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்தாங்க. இவங்க ரிப்பீட்டடா என்ன பண்றாங்க? எதை அட்மினிஸ்டர் பண்றாங்க? பொலிட்டிக்கல் பின் பிரிக்ஸ். அப்படின்னா என்னது? பொலிட்டிக்கலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முட்கள், பொலிட்டிக்கல் முற்கள். யாரு? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி சும்மாவே இருக்காது, அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் பிஜேபியை சொடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சைடு யாரு? தமிழ்நாடு. இவனுங்க தமிழ்நாட்டுல யாரு? டிஎம்கே. இவங்களுக்கும் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க 2 பேருமே பிஜேபிக்கு ஒரு பின் பிரிக்குமா. இந்த 2 பின் பிரிக்கையும் தான் இவங்க என்ன பண்றாங்க? அட்மினிஸ்டர் ரிப்பீட்டடா அட்மினிஸ்டர் பண்றாங்க. பொலிட்டிக்கல் பின் பிரிக்ஸ்னு யார சொல்றாங்க? இவங்க 2 பேரும் யாருங்க சொல்றாங்க? வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாடையும் சொல்றாங்க. ஏன்னா இவங்க தான் ரிப்பீட்டடா அட்மினிஸ்டர் பண்றாங்க. ஓகே இருங்க. ஓகே, பொலிட்டிக்கல் ரிப்பீட்டட்லி அட்மினிஸ்டர்ட்னு இருக்கு. அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்ணிருக்காங்க? சின்ன மாற்றம். இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன பண்ணிருக்காங்க? இவங்க தான் அட்மினிஸ்டர் பண்றாங்க, இவங்க குத்துறாங்க கிடையாது. இவங்க தான் என்ன பண்றாங்க? அட்மினிஸ்டர் பண்றாங்க. எப்படி அட்மினிஸ்டர் பண்றாங்க? திருப்பி திருப்பி அட்மினிஸ்டர் பண்றாங்க. திருப்பி திருப்பி எதை அட்மினிஸ்டர் பண்றாங்க? பொலிட்டிக்கல் பின் பிரிக்ஸ் டு எலெக்டட் கவர்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்ஸுக்கு இவங்க தொந்தரவா இருக்காங்களா? தொந்தரவா எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தொந்தரவா இருக்கிறவங்கள தான் இவங்க என்ன பண்றாங்க? அட்மினிஸ்டர் பண்றாங்க. அதுதானே அர்த்தம். இவங்க தானே அட்மினிஸ்டர் பண்றாங்க, இவங்க தான் அப்ப டீல் பண்றாங்க, இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. யார மேனேஜ் பண்றாங்க? தொந்தரவா இருக்கிறவங்க. தொந்தரவுகளா யாருக்கு இருக்காங்க?
எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் தெளிவா எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் யார சொல்றாங்க? யாருங்க சொல்றாங்க? பிஜேபி உடைய கவர்மெண்ட்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா 2014 இருந்து எலெக்ட் பண்ண கவர்மெண்ட்ஸ். ஒரு தடவை பிஜேபி ஆட்சி செஞ்சிருக்கு, நிறைய தடவை. அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க? எலெக்டட் கவர்மெண்ட்ஸ். இந்த எலெக்டட் கவர்மெண்ட்ஸுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்கானோ அவனால யார் அட்மினிஸ்டர் பண்ணிருக்கா? போஸ் அட்மினிஸ்டர் பண்ணிருக்காங்க, ரவி அட்மினிஸ்டர். பேசிக்கா யாரதான் சொல்றாங்க இங்க? தமிழ்நாடுவையும் வெஸ்ட் பெங்கால். அவங்க ரெண்டு பேரும் மத்த இல்ல, ஜென்ரலாவே சொல்றாங்க. ஜென்ரலா யாரெல்லாம் தொந்தரவா இருக்காங்களோ அங்கெல்லாம் யார கவர்னரா போட்டுருவாங்க? மிஸ்டர் போஸையும் ரவியையும். ஆன்லைன்ல புரியுதான்னு சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா மீனிங் சொல்லுங்க. எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால்னா மீனிங் சொல்லுங்க. போஸ் ரவியோ பொலிட்டிக்கல் பின்பிரிக்ஸா இருக்காங்க இந்த கவர்மெண்ட்ஸுக்கு அப்படின்னா கூட ஒரு மீனிங் வரும். இங்க என்ன இருக்கு? இவங்க தான் பண்றாங்கங்க, இவங்க தான் பண்றாங்க. அதுதாங்க இப்ப இங்க வார்த்தை மாறும்ல, இங்க அப்ப வார்த்தை மாறும்ல. கீழே இருக்கிறதுக்கு மீனிங் படிப்போ புரியும். கொஞ்சம் மேல பாருங்க, மேல பாருங்க, கீழே இருக்கிறதுக்கு மீனிங் படிக்க புரியும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதே நேரத்துல இவங்க பிரச்சனை வர ஸ்டேட் எல்லாம் டீல் பண்றாங்க. அதே நேரத்துல என்ன ஆகுது? ரிலேஷன்ஷிப் வித் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ஹேட் பிரச்சனை கூட தான் இவ்வளவு நேரம் டேக்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். ஆனா அதே நேரத்துல இவரும் மம்தா பானர்ஜியோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? இம்ப்ரூவ் ஆகுது. சரியா? பாசிட்டிவ் நெகட்டிவ். வயலுக்கு வயலுங்கிற வார்த்தை தெரியல என்ன விட்டுருங்க, பட் வயல் வருது அப்படின்னா இங்கிட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் கீழே பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ். பரமேஸ்வரி எங்க ஊருக்கு போயிருக்காங்களா? ஊருக்கு போயிருக்காங்க. இங்க என்ன அடுத்தது? மிஸ்டர் ரவி மேட், அவருக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. மிஸ்டர் போஸ் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சு. ரவி எது மேக் பண்ணல? அந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே விடல. ரவி வந்துட்டு அந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே விடல. யாருக்கு? ஸ்டாலின் அரசுக்கு. டிஸ்பென்சேஷன் அரசுங்கிற மீனிங் கிடையாது. டிஸ்பென்சேஷன் டைம் பீரியட்னு அர்த்தம். ஸ்டாலினுடைய டைம் பீரியடுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி செஞ்ச டைம் பீரியட். ஸோ டிஸ்பென்சேஷன் என்ன அர்த்தம்? டைம் பீரியட். அலவன்சஸ் என்னது? சலுகைகள். பின்பிரிக்ஸ்னா தொந்தரவு. ஓகே சரி. அப்போ இவரு சலுகைகள் கொடுக்காரு, இவரு சலுகைகள் கொடுக்கலன்னு எடுத்துக்கலாமா? இவர் என்ன சலுகைகள் கொடுக்காரு? ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க அதெல்லாம் எதுவும் இம்ப்ரூவ் ஆகல. சரி, இங்க எடுத்து as recently as January. மீனிங் சொல்லுங்க ப்ரோ ஃபாஸ்டா. மீனிங் இது வந்துட்டு டைம் அட்வர்ப். மீனிங் சொல்லுங்க. யார பத்தி பேசுறோம்? இவருங்க ரவி எந்த அலவன்ஸும் கொடுக்கலன்னுக்காங்களா? எப்படி கொடுக்கலன்னா ரவி தான் என்ன பண்றாரு? வெளிநடப்பு பண்ணிட்டாரு. எதுல? அசம்பிளி ஃபார் த தலைவர் முதல் தடவை பண்ணும்போது பெரிய நியூஸ் ஆச்சு. அடிக்கடி பண்ணிட்டு இருக்காருன்றதுனால நியூஸே ஆகல. 4வது தடவையா ஜனவரியில என்ன ஆயிட்டு வேலையிடப்பு பண்ணி ஒவ்வொரு தடவையும் he found a reason or உருவாக்குறாரு ஒரு எக்ஸ்கியூஸ். ஒன்னு ரீசன் கண்டுபிடிக்கிறாரு, இல்லைன்னா எக்ஸ்கியூஸ உருவாக்குறாரு. எதற்கு? மேண்டேட்னா கடமை, கண்டிப்பா பண்ணணும். ஆஃப் டெலிவரிங் கடமை என்னது? ஹவுஸுக்கு ஸ்பெஷல் அட்ரஸ் டெலிவர் பண்றதுக்கான கடமை. அந்த கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும்
ரீசன் சொல்றாரு இல்லைன்னா ஓகே. சோ இந்த ஹவுஸுக்கு ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கணும்ன்றது இந்த ஆர்டிக்கல்ல தான் இருக்கு. சரியா? 15 நிமிஷத்துல ஒரு பேராகிராஃப் தான் முடிக்க முடியுது, பரவாயில்ல. போ ஃபாஸ்டா போயிடும். ஸோ டோட்டல் கதை என்னது? ஆளை மாத்துறாங்க. சரியா? தமிழ்நாடுக்கு இது வரைக்கும் இது பெனிஃபிட்டா இருந்ததே கிடையாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா குளோரியஸ் சாப்டர் மேபி எண்டிங் இன் தமிழ்நாடுன்னு தான் சொல்றாங்க. பெங்காலை பத்தி பேசல, தமிழ்நாடுல தான் இது ஒரு கேவலமான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒத்தே போகல. இவர் எங்க மாத்துறாங்க? மாத்துற காரணம் என்னது? அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. சரியா? அவரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, சடனா ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்துட்டு இங்க மட்டும் நடக்கல, இன்னும் சேஞ்ச் ஆஃப் கார்டு இங்க நடக்குது. இந்த 2 எலெக்ஷன் இருக்கு ஸ்டேட்ல. அப்புறம் வேற எங்கெல்லாம் எலெக்ஷன் இருக்கு? இன்னொரு 5 ஸ்டேட், 2 யூனியன் டெரிட்டரி. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இருக்காருல்ல, இவர் வந்துட்டு கேரளாவுக்கு இருக்காரு, இவர் தான் தமிழ்நாடுக்கு வந்துருவாரு. இவங்க 2 பேரும் இருக்கிற பிரச்சனைகளா இருக்கிற ஸ்டேட்டை தான் இவங்க அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா போஸ் என்ன ஆயிட்டாரு? வெஸ்ட் பெங்கால் கூட ஹவுஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு, ரைட்ஸ். ஆனா அப்பெல்லாம் வாய்ப்பு இல்ல. 4வது தடவை அவரு வெளிநடப்பு பண்றாரு. ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு அவருடைய கடமையை ஃபுல்ஃபில் பண்ணாததுக்கு. எது அவருடைய கடமை? அண்டர் ஆர்டிகல் 470. ஃபாஸ்டா போடுறான்னு சொல்லுங்கம்மா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்க சொல்லுங்க. தண்ணி தாங்கம்மா. யாரு? ரவியா? கவர்னருங்கிறது டம்மி போஸ்ட்டுமா. சரியா? கவர்னருக்கு வந்துட்டு ஆக்சுவலா பவரே கிடையாது. கவர்னரு, பிரசிடென்ட் இதெல்லாம் டம்மியான போஸ்ட். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க எம்பி போஸ்ட் மாதிரி. ஆமா, எம்பி போஸ்ட் மோரர்லெஸ் அதே மாதிரி. இப்போ நம்ம தமிழிசை எல்லாம் போட்டாங்கல்ல, தமிழிசை அம்மாவையெல்லாம் பிஜேபியில கொஞ்சம் நல்ல வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த கொஞ்ச நாள்ல அண்ணாமலைக்கு போடுவாங்க. இந்த மாதிரி இப்படி மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. சரியா? ஸோ கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். ரொம்ப அதுக்கு பவர் இருக்காது. சொல்றதை செய்யணும், அவ்வளவுதான். வேற அதுல நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த அத்தாரிட்டி எடுத்துக்க முடியாது. சேம் ஃபார் பிரசிடென்ட்ஸ். சரியா? பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கிற பவரையும் பாருங்க, பிரசிடென்ட் இருக்கிற பவரையும் பாருங்க. பிரைம் மினிஸ்டருக்கு தான் அது. பிரசிடென்ட் வந்துட்டு நேம் சேக்கு உட்கார வச்சுப்பான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? ஓகே, இன்னும் ஃபாஸ்டா போவா, ஃபாஸ்டா போயிருவா. சரி, ரிலேஷன்ஸ் பிட்வீன் லோக் பவன்னா ஒண்ணு இல்ல, கவர்னர் அண்ட் கோர்ட்ஸ் இன் ஜட்ஜ். என்னது? ஜார்ஜ் கோட்டைன்னு என்னதுடா? என்னடா நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல, இதெல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்த கிடையாதா? எல்லா பொலிட்டீஷியனும் இதுவும் பாருங்க, இந்த பேனர் அடிக்கிற பாருங்க, பின்னாடி ஃபோர்ட்ஸ் இன் ஜட்ஜ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் என்னது, தமிழ்நாடு அசம்பிளி வந்துட்டு இங்கதான் கூடும். பேசிக்கா நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆனீங்கன்னா இங்க இருந்தா ரூல் பண்ணணும், ஃபோர்ட்ஸ் இன் ஜட்ஜ். சரியா? சோ யாருக்கு? கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கு? ஹேவ் ரிமைண்ட் தான் ஃபைனைட் வெர்ப். ஸ்ட்ரெயின்ங்கிறது நான் ஃபைனைட் வெர்ப், அட்ஜெக்டிவ், V3S அட்ஜெக்டிவ். ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ரெயின்டா தான் இருக்குது. எப்ப இருந்து? 2020. வென்னு இருக்கா? அப்ப 2022 பத்தி பேச போறோம். 2020 ரவி என்ன பண்ணாரு? பில்ல என்ன பண்ணிட்டாப்ல? ரிட்டர்ன் பண்ணாரு. எதுக்கு பதிலா? ரிசர்விங் த பில் ஃபார் த பிரசிடென்ட், seeking exemption from the central mandate of need-based medical. இங்க இருக்குல்ல, ஒரு பில்லு கொடுக்காங்க, பில்ல அவர் என்ன பண்ணிட்டாரு? ரிட்டர்ன் பண்ணாரு. சரியா? இந்த கோடு போட்டிருக்காங்கல்ல, கோடை எடுத்துருங்க, கோடு வேண்டாம், கோட்ல எடுக்கிற ஃபுல் ஏரியா எடுத்துருங்க. என்ன பில்லுங்க? நீட் பேஸ்ட் மெடிக்கல் அட்மிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஆர்டர்.
அந்த ஆர்டர்ல இருந்து எங்களுக்கு விதி விலக்கு தாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேக்குது. நாங்க நீட் வச்சு போட மாட்டோம், நாங்க எங்களுடைய மார்க் சிஸ்டம் வச்சு போட்டுக்கிறோம், எங்களுக்கு நீட் பேஸ்ட் மெடிக்கல் அட்மிஷன் வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் தான், ஆனாலும் எங்களுக்கு விதிவிலக்கு தாங்கன்னு ஒரு பில்லு கொடுக்காங்க. இவர் அந்த பில்லை என்ன பண்றாருன்னா திருப்பி அனுப்பி, இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்ல, திருப்பி அனுப்பிடுற. எதுக்கு பதிலா பிரசிடென்ட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்கணும், ஒதுக்கி வச்சிருக்க பதிலா இவர் என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அனுப்பிட்டார். ரைட். இந்த ஹவுஸ் ஹிஸ்டாரிக்கல் ஹவுஸ்னா யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. ஹிஸ்டாரிக்கலி அட்வர்ப். ஹவுஸ் என்ன பண்ணுச்சு, திருப்பி நிறைவேற்றுது, திருப்பி நிறைவேற்றி திருப்பி பில் அனுப்புது. ஹவுஸ்னா யாரு, தமிழ்நாடு அசம்பிளி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. வீடியோலாம் பாத்திருக்கீங்களா, இந்த வீடியோ பாத்தீங்களாங்க, இவர் வெளிநடப்பு பண்ண வீடியோலாம் பாத்தீங்களா, பாத்தீங்கல்ல. இவருக்கும் டிஎம்கேக்கும் சுத்தமாகாது. இந்த சண்டை வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஹவுஸ் ஹிஸ்டாரிக்கலி ரீஅடாப்டட் அண்ட் ரீசென்ட் தி பில் டு லோக் பவன். யாரு யாரா கவர்னருக்கு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற முடக்கம். பேரலிசிஸ்னா அசைக்க முடியாது, கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது. லெஜிஸ்லேஷனே அசைக்க முடியாத மாதிரி இவரே உருவாக்குறாரு. என்ன பண்றாரு, பை காலவரையின்றி டிலேயிங் ஹிஸ் டிசிஷன் ஆன் பில்ஸ். ஒரு தடவை அவர் என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அனுப்பிட்டாரு. திருப்பி அவனை திருப்பி என்ன பண்றானுங்க, ரெடி பண்ணி திருப்பி அனுப்புறாங்க. அவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, எனக்கே திருப்பி அனுப்புறியா, இப்ப நான் என்ன பண்றேன், உங்க அப்படியே சட்டம் பண்றதை முடக்கிறேன் பாருன்ட்டு எந்த பில்லு நீங்க அனுப்பினீங்கனாலோ அதை என்ன பண்ணுவாரு, லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. டிலேயிங் இஸ் டிசிஷன் ஆன் பில்ஸ். அடுத்து என்ன பண்றாரு, பை டிலேயிங், பை அபியூசிங், அபியூஸ் பண்றாரு எத, பவர் அண்டர் ஆர்டிகல் 200. ரைட். வேற ஹி ஆர்கியூ கூட பண்றாரு. தட் என்னதுங்க, என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, கவர்னர் ஒப்புதலை நிப்பாட்டி வச்சுட்டாருன்னா, கவர்னர் ஒப்புதலை நிப்பாட்டி வச்சுட்டாருன்னா பில் என்னதான் அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு. பொசிஷன் rejected by the Supreme Court in the Punjab case 2023. என்ன அர்த்தம், ரிஜெக்டட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இவர் என்ன சொல்றாரு, கவர்னர் நிப்பாட்டிட்டாருன்னா பில்லை டெட்னு சொல்றாருல. இந்த பொசிஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பொசிஷன் யாருனால, பஞ்சாப் கேஸ்ல ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பொசிஷன் சுப்ரீம் கோர்ட்னால. சுப்ரீம் கோர்ட்ல 2023 இதே விஷயத்துக்காக ஒரு கேஸ் நடந்திருக்கு, பஞ்சாப் கேஸ். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, ரிஜெக்ட் பண்ணா பில்லு டெட்னு சொன்னீங்கன்னா அது தப்புன்னு சொல்லியிருக்கு. இந்த பொசிஷன் இருக்குல்ல, எந்த பொசிஷன், பில்லு டெட்னு சொல்றாங்களா அந்த பொசிஷன், அந்த பொசிஷனை தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, ரிஜெக்ட் பண்ணிச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, கவர்னர் அசென்ட் வித் ஹோல்டு பண்ணா பில்லு டெட் இல்லைன்னு சொல்லுது. கரெக்டா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அசென்ட் வித் ஹோல்டு பண்ணா பில்லு டெட் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாத்தி சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா பில் எப்படி ஆயிடுச்சா, டெட் ஆயிடுச்சுன்னு கிடையாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 2 வருஷம் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அப்ப இவர் யாருக்கு அகேன்ஸ்டா போறாரு, என்ன மென்டல் பிடிச்சிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகணும். அவர் யோசிக்காப்புல கவர்னரை மென்டல் பிடிச்சிட்டுங்க, யாருக்கு அகேன்ஸ்டா போகணும், யாரு மேலங்க கோவம் இவருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல கோவம். இருக்கிற கோவத்துல கண்மூடித்தனமா யாருக்கு அகேன்ஸ்டா பேசிட்டாப்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கே அகேன்ஸ்டா பேசிட்டாப்ல.
சரியா? ஹி, ஆனா வெக்கம் கிடையாது, வெக்கமானலாம் எதுவும் கிடையாது. ஹி சோஸ் டு கண்டினியூ இன் ஆஃப். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்றாரு பதவியில. ஈவன் ஆஃப்டர் த கோர்ட் இன் 2025 nullified his inaction. கோர்ட் 2025 என்ன பண்ணுது? அவர் செயல்படாம இருக்காருல்ல, அது செல்லாது. நீ செயல்படாம இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட்லி தப்பு. நல்லிஃபைனா ஜீரோ ஆக்குறது, ஒண்ணும் இல்லாம ஆக்குறது. அவர் ஸ்டெப் எடுக்காம இருக்காரா? டிலே பண்றாராங்க, டிலே பண்றாரா? அப்புறம் பவர் அபியூஸ் பண்றாரா? சோ இந்த டிலே பண்றதுலாம் கம்ப்ளீட்லி தப்பு, ஜீரோ ஆக்குது. யார் ஜீரோ ஆக்குறா? சுப்ரீம் கோர்ட். எதுல இன்ஆக்ஷன் இருக்குது? 10 பில்லுல அண்ட் அசண்டா எடுத்துக்கங்கன்றுச்சு. 10 பில்லை இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க கவர்னருக்கு. கவர்னர் என்ன சொல்லிட்டாரு? டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு. நேரா இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அவர் செயல்படாம இருக்காருல்ல, அது வேஸ்ட், அதை கணக்குல எடுக்காதீங்க. அந்த 10 பில்லோ அசென்ட் கொடுத்ததா எடுத்துக்கிடுங்க. டீம்டுனா கன்சிடர்ட் அசெட்ஸ். 10 பில் அவரு கொடுக்காரோ கொடுக்கலையா? அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? கொடுக்க மாட்டாருன்னு சொன்னதை தூக்கி வீசிட்டு 10 பில்லுக்கு என்ன சொல்லிட்டாங்க? அசென்ட் கொடுத்ததா எடுத்துக்கிடுங்க, கொடுக்கப்பட்டதாக கருதப்படும். கரெக்ட். டீம்டு டு பி இன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? யூனிவர்சிட்டி ஆகல, யூனிவர்சிட்டி ஆனதா கருதிக்கிறீங்க, யூனிவர்சிட்டி ஆனதா எடுத்துக்கிடுங்க. ஒருவேளை பெர்ஹாப்ஸ், ஒருவேளை அவர் எப்படி ஆயிட்டாரா? கான்ட்ரவர்சி, சர்ச்சைகளுக்கு எப்படி ஆயிட்டாரா? இன்னும் பாதிக்கப்படலைன்னு அர்த்தம். சரியா? சர்ச்சைகளுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு அவர் ஆயிட்டாரோ அப்படிங்கிறாங்க. பெர்ஹாப்ஸ்னா ஒருவேளை. இது யாரை பத்த பேசுறோம்? ரவியை பத்த பேசுறோம். ரைட். ஹோம் மினிஸ்ட்ரி சும்மா இருக்காதுல்ல, ரொம்ப பிரச்சனை பண்றாரு. ஹோம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருச்சு? போஸ்ட் பண்ணி என்ன பண்ண வச்சுட்டு, பின் வாங்க வச்சுட்டு, எதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஹி அரெஸ்ட் பண்ண மினிஸ்டரை வந்துட்டு பதவியில இருந்து ரிமூவ் பண்ணணும்னா யாருக்கு பதவி இருக்கு? யாருக்கு பவர் இருக்கு? மினிஸ்டர் இருக்காரு, சரியா? மினிஸ்டரை பதவியில இருந்து ரிமூவ் பண்ணணும். யாருக்கு பவர் இருக்கு? சீஃப் மினிஸ்டருக்கு. அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அவங்களுக்கு பவர் இருக்கு. யாருக்கு பவர் இல்ல? கவர்னர் பவர். என்ன பண்றாரு இவரு? தனிப்பட்ட முறையில மினிஸ்டர் அரெஸ்ட் ஆனா அவன் மினிஸ்டர் கிடையாது, அவன் பதவியை தூக்கிருங்கன்னு இவரே தூக்கிட்டாரு. இவருக்கு இதுக்கு பவரே கிடையாது. ரைட். ஓகே. ஆன் another occasion the court rapped him, கண்டித்து உணர்த்துவது. கிளிக்குது இவரை. எதுக்கு? ஃபார் ரெஃப்யூசிங் டு, பதவி ஏற்பு இருக்குல்ல, அது கவர்னர் தான் பண்ணி விடணும். கவர்னர் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ண மாட்டேன், பதவி ஏற்பு பண்ண மாட்டேன். யாருக்கு? யாருக்கு? மினிஸ்டர். பட்சமா மினிஸ்டருடைய கன்விக்ஷன் had been suspend. மினிஸ்டரை வந்துட்டு தண்டனை தீர்ப்ப என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? டெம்பரரியா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. சஸ்பெண்ட் என்ன புரியணும்? டெம்பரரியா நிப்பாட்டி வச்சு. என்ன ஆகுது? கோர்ட்ல இருந்து ஒரு மினிஸ்டருக்கு சஸ்பென்ஷனை டெம்பரரியா நிப்பாட்டி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மினிஸ்டருக்கு பதவி ஏற்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்ற. இதுக்குள்ள இவருக்கு பவர் கிடையாதுங்க, இது எதுக்குமே பவர் கிடையாது. ஆனாலுமே அவர் இதெல்லாம் ட்ரை பண்றாரு. என்னடா இது இவ்வளவு இருக்கு? செகண்ட் பேராகிராஃப் 2022 இருந்து ஸ்ட்ரெயின்டா தான் இருக்குன்னு சொல்லி அவர் பண்ண எல்லாத்தையும் சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? பில்லை திருப்பி அனுப்புறாரு. சீக்கிங் எக்ஸம்ஷன், எனது நீட்ல இருந்து எக்ஸம்ஷன் கேட்கிற பில்லை திருப்பி அனுப்பிட்டாரு. அப்புறம் அவனை ரீஅடாப்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டாங்கன்னு இருக்கிற கோவத்துல வந்த எல்லா பில்லையும் டிலே பண்றாரு, பவர் அபியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு?
அப்ரூவல் கொடுக்கலன்னா பில்லு டெட்டுங்காரு. இது பொசிஷன் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கோர்ட் என்ன பண்ணிருச்சு, ஒரு மனுஷனாவே மதிக்காத, அவன் பில்ல கொடுக்கலையா, டீம்டு அப்சென்ட். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன பண்றாரு, பதவியில் கண்டினியூ பண்ணிக்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கான்ட்ரவர்சிக்கு அவர் என்ன ஆயிட்டாரு, பாதிக்கப்படாத நிலைமைக்கு போயிட்டாரு. ஹோம் மினிஸ்ட்ரி கூட ஒரு தடவை அவர் என்ன பண்ணிருச்சு, ஓவரா குதிக்காதா, கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வான்னு பின்னாடி இழுக்கிறாங்க. என்ன பண்றாரு, அரஸ்டட் மினிஸ்டர் ஒரே ஆளை டிஸ்மிஸ் பண்றாரு, இன்னொருத்தனுக்கு பதவி ஏற்பு பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. பியாண்டு சச்சுனாலே முன்னாடி பார்க்கணும். சரியா, இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்பு தவறுகளை தாண்டி, இந்த மாதிரி அரசியல் அமைப்பு தவறுகளை தாண்டி தயங்கவே இல்லை. ஃபைட் ஷை ஆஃப்னா தயங்குறது, ஃபைட் ஷை ஆஃப்னா தயங்குறது. படிச்சிருக்கோமா படிக்கலையா, படிச்சோமா படிக்கலையாடா, நம்ம ஒக்கியா புக்ல இது இருக்கு, கெஜ்ரிவால் கதையில இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டோரியில இருக்கு. ஃபைட் ஷை ஆஃப் அப்படின்னா தயங்குறது. இவர் என்ன பண்ணல, தயங்கவே இல்லை. எதுக்கு தயங்கவே இல்லை, சப்போர்ட் பண்றது. யார சப்போர்ட் பண்றதுக்கு, ரைட் லீனிங் ஐடியாலஜிஸ். சொல்லி கொடுத்த யார் இது, ரிலிஜன் பேஸ்டா இருக்கக்கூடிய கட்சிகள். சோ இது பிஜேபி வரும். ரைட் லீனிங் ஐடியாலஜி இஸ் appearing. இப்படி இது வரைக்கும் புரியுதா, ரவி வந்துட்டு என்ன பண்ணல, இதெல்லாத்தையும் தாண்டி அவர் யார்தான் சப்போர்ட் பண்றாரு, ரைட் லீனிங் ஐடியாலஜிஸ். டிஎம்கேல லெஃப்ட் விங். சரியா, டிஎம்கே ஆக்சுவல் பொசிஷன் வந்து லெஃப்ட் விங். ஏன் டிஎம்கே வந்துட்டு யாருடைய பேஸ், கம்யூனிசம் பேஸ்ல பெரியார் பேஸ். பெரியார் வந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கை தான், கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவர் தான். சோ எல்லாம் லெஃப்ட் விங்ல தான் வரும். பட் அவங்க மாத்திக்கிடுவாங்க, பாலிடிக்ஸ்க்காக மாத்திக்கிடுவாங்க. ரீசெண்டா 2 வருஷம் முன்னாடி ஒரு வேல் கம்பு இருக்குல்ல, இந்த வேல் கம்பு வந்துட்டு கனிமொழி மேம்கிட்ட போய் கொடுக்க போனாங்க. அந்த அம்மா எடுத்துட்டு போயிருங்க, நான் எடுக்க மாட்டேன். பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஏன் தெரியுமா, ஏன் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து கடவுள் மறுப்பு கொள்கை. அந்த ஐடியாலஜியில, டிஎம்கே உடைய ஐடியாலஜியில, டிராவிடியன் ஐடியாலஜி ஸ்ட்ராங்கா எடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க, கனிமொழி தான் இருப்பாங்க. மற்றவங்க ஓட்டுக்காக அங்கிட்டு போய் இங்கிட்டு மாறுவானுங்க, இங்கிட்டு போய் அங்கிட்டு மாறுவானுங்க. இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு தடவை வேல் கம்பு அந்த வேலை எடுத்துட்டு வந்ததுக்கு வாங்க மாட்டேன், பெரிய பிரச்சனையா ஆச்சு. அந்த அம்மா அதை டிஃபெண்ட் பண்ணிச்சு. நாங்க வந்துட்டு டிராவிடியன்ஸ் பெரியாருடைய வழிமரபு, நாங்க இதை நம்ப மாட்டோம், லெஃப்ட் விங்னு சொல்லிச்சு. சரி விடுங்க. ஸோ ரைட் விங் ஐடியாலஜிஸ் ஆஃபன். இன்னொரு 15 நிமிஷம் முடிஞ்சுட்டாடா, சீக்கிரம் முடியுங்க. ஆஃபன் அப்பியரிங். யாரு, ரவி, ஆர்.என். ரவி என்ன பண்றாரு, அப்பியர் அவரு பொசிஷன் பண்றாரு. யார, அவரை. என்னவா, ரூலிங் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டர். சொன்ன டிஎம்கே வந்துட்டு லெஃப்ட் விங். சரியா, ஹி நாட் ஒன்லி டப்டுனா சொல்றாரு. சரியா, வேற ஆளும் கிடையாது. டப்டுனா சொல்றது, சித்தரிப்பது, அதுதான். அவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலினுடைய திராவிடியன் மாடல பழைய ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாரு. அப்படி மட்டும் சொல்லல, இங்க பாருங்க, நாட் ஒன்லி பழைய ஐடியாலஜின்னு மட்டும் சொல்லல, கேரக்டரைஸ் பண்றாரு. என்னன்னு, பிரிவினைவாத எண்ணம். இப்ப டிராவிடியன் ஐடியாலஜியா பழைய ஐடியாலஜின்னு மட்டும் ஒரு சொல்லல, என்னன்னு சொன்னாரு, ஒரு பிரிவினைவாத எண்ணம்னு கேரக்டரைஸ் பண்றார். அவருடைய பொசிஷன் ஹெல்ப் த டிஎம்கே ஃபர்தர். ஃபர்தர்ங்கிறது V1 உங்களுக்கு தெரியாது. சரியா, ஹெல்ப் த டிஎம்கே ஃபர்தர் இட்ஸ் பொலிட்டிக்கல். டிஎம்கேக்கு வசதியா போயிட்டு இவருக்கு அட்டாக் பண்ண உடனே பாருங்க, பிஜேபி இப்படிதான் அட்டாக் பண்ணும், பிஜேபி உள்ள வந்துரும்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ ஹிஸ் போர்ஷன் அவருடைய நிலைப்பாடு வந்துட்டு யாருக்கு தான் ஹெல்ப் பண்ணுச்சு? டிஎம்கே உடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினை இன்னும் முன்னாடி தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அக்யூசிங் த நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஆஃப் யூசிங் ரவியை யூஸ் பண்ணி வீக்கன் பண்றாங்க. அண்டர்மைன்னா வீக்கன் பண்றாங்க. யார? பாப்புலர் வில் எக்ஸ்பிரஸ்ட் த்ரூ த ஹவுஸ். என்ன மீனிங்? டிஎம்கே தான் அக்யூஸ் பண்ணுதுங்க, சரியா? டிஎம்கே தான் அக்யூஸ் பண்ணுது. V1ING as adjective. என்ன அக்யூஸ் பண்ணுது? கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணுது. என்னன்னு அக்யூஸ் பண்ணுது? யூஸ் பண்றாங்கன்னு அக்யூஸ் பண்ணுது. யாரை யூஸ் பண்றாங்க? ரவியை யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க? வீக்கெண்ட் பண்றதுக்கு. எதை வீக்கெண்ட் பண்றதுக்கு? ஹவுஸ் முழுக்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெஜாரிட்டி யார் இருப்பா? யாருங்க இருப்பா? டிஎம்கே தானே இருப்பாங்க. அவங்க ஆதரவாளர்கள் தானே இருப்பாங்க. சோ அந்த ஹவுஸ் முழுக்க எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்ட பாப்புலர் விருப்பம், வில்னா விஷ், விருப்பம், சரியா? பாப்புலர் விருப்பத்தை, த பாப்புலர் வில்னா இது நவுன். பாப்புலர் விருப்பத்தை, ஹவுஸ் முழுக்க எக்ஸ்பிரஸ் பண்ணப்பட்ட பாப்புலர் விருப்பத்தை என்ன பண்றாங்க? அண்டர்மைன் பண்றதுக்கு, வீக்கன் பண்றதுக்கு ரவிய நரேந்திர மோடி கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணும். ஸ்டெப் பை ஸ்டெப்போ பொறுமையா போனோம். சூப்பரா இருக்கு பாருங்க, இந்த லைன் சூப்பரா இருக்கு பாருங்க. சொல்றதுக்கு கஷ்டம், சொல்றதுக்கு கஷ்டம். எது? ஒரு டிரான்ஸ்பர் வந்துட்டு மீன் பண்ணப்படுது. எதுக்கு? ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலினுடைய பொலிட்டிக்கல் வெப்பனை பறிக்கிறதுக்காக பண்றாங்களா? பொலிட்டிக்கல் வெப்பன் என்னது? பொலிட்டிக்கல் வெப்பன் என்னது? பிஜேபி எங்களை அடிக்குது, அட்டாக் பண்ணுது, எப்படி எல்லாம் ஏமாத்துது பாருங்கன்னு சொல்றாருல. அப்ப அந்த பொலிட்டிக்கல் வெப்பனை ஸ்டாலின் சர்ட்ட இருந்து ரிமூவ் பண்றதுக்கு இத பண்றாங்களா? வெதர் வெதர் இத பண்றாங்களா? ஆர் எங்க இருக்கு? ஆர் இல்லைன்னா அந்த அம்மாங்க வசதி ஆயிடுச்சு. யாரு கூட? போஸ் கூட. போஸ் கூட ஸ்ட்ராங் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் கூட போயிடுச்சு. இப்ப இவரை வெப்பனை ரிமூவ் பண்றதுக்கு பண்றாங்களா? இல்ல அந்த அம்மா கம்ஃபர்ட் ஆயிடுச்சு யாரு கூட? அந்த கம்ஃபர்ட்டை முடிவு பண்றதுக்கு, கம்ஃபர்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு பண்றாங்களா அப்படிங்கிறது சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து ரிமூவ் பண்றது யாருக்கு கெட்டதாயிரும்? ஸ்டாலினுக்கு. ஏன்னா அவருடைய பொலிட்டிக்கல் வெப்பன் ரிமூவ் ஆயிடுது. அங்க போய் போட்டோம்னா இங்க இவங்க ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. பிஜேபியுடைய எய்மே என்னது? இவள நிம்மதியா வாழ விடக்கூடாது, ஈஸியா ரூல் பண்ண விடக்கூடாதுன்னு தான். அப்ப பிஜேபி என்ன பண்ணுது? இவங்க ரெண்டு பேரும் கம்ஃபர்ட் ஆயிட்டா, அந்த ஆளு தூக்கி விடு. யாரு தூக்கி போடு? ரவி தூக்கி போடு அப்படின்ட்டு இவருடைய வெப்பனை ரிமூவ் பண்றதுக்கு பண்றாங்களா? இல்ல இந்த அம்மாவுடைய கம்ஃபர்ட் என் பண்றதுக்கு பண்றாங்களா? நம்மளுக்கு தெரியும். அது எந்த டைம்ல? எலெக்ஷன் சீசன். இதை வந்து நம்மளால சொல்ல, இந்த விஷயத்த சொல்ல முடியல. அவரு ஒரு வெப்பன் ரிமூவ் பண்ண பண்றாங்களா இல்ல இவங்களுடைய கம்ஃபர்ட்டை என் பண்றதுக்கு பண்றாங்களான்னு சொல்ல முடியல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. சூப்பர், நல்லா கரெக்டா போறீங்க. சச்சின் கரெக்ட் தான், நீங்க போறது கஷ்டம். இங்க பாருங்க, இது தெளிவா இல்லைங்க. ஆனா இது தெளிவா இருக்கு. என்னது? ஹிஸ்டரி ட்ரீட் பண்ணாது. யார? ரவியுடைய பதவி காலத்தை. இங்க தமிழ்நாடு as worthy of காப்பி பண்றதுக்கு தகுதியானது, பின்பற்றுவதற்கு தகுதியானது அப்படின்னு இவருடைய டைம் பீரியட வரலாறு ட்ரீட் பண்ணாது. வரலாறு ட்ரீட் பண்ணாது. எத? இவருடைய டைம் பீரியட். எங்க? தமிழ்நாடு. என்னவா ட்ரீட் பண்றாது? பாராட்டு தகுந்தது கண்டிப்பா ட்ரீட் பண்ணாது. எந்த எந்த ஏரியால?
மத்திய மாநில உறவுகள், அதுதான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதுல நடந்துக்கிறதுல இவருடைய டைம் பீரியட பின்பற்ற தகுந்த ஒன்னா வரலாறு ட்ரீட் பண்ணாது. சரியா? அப்ப இதுக்கு முந்தின லைன் தெளிவா இல்ல, ஆனா இந்த லைன் தெளிவா இருக்கு. சரியா? இதை என் பண்ணிருக்கேன்.